வணக்கம். ஹலோ தோலால இன்னைக்கு நம்ம என்ன ஒரு அறிவியல் பூர்வமான வீடியோவை பார்க்க போறோம்னா, விண்வெளிக்கு முதல்ல போனது யாரு? சொல்லுங்க, இப்போ உங்க டர்ன். விண்வெளிக்கு முதல்ல போனது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்றீங்களா? அதானே? அதான் இல்ல. விண்வெளிக்கு முதல்ல போனது நம்ம ஹனுமார். நான் சொல்லலப்பா, நம்ம பிஜேபி எம்எல்ஏ அனுராக் தாக்கூரே சொல்லியிருக்காரு. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு இமாச்சல பிரதேசத்துல ஒரு ஸ்கூல் விழாவில் நம்ம பிஜேபி எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கிறாரு. நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறாரு. என்னன்னா, விண்வெளிக்கு முதல்ல போனது யாருன்னு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா ஆன்சரை சொல்லி கிளாப்ஸை வாங்கிடலான்னு படிச்ச பிள்ளைங்களாச்சே உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங்னு கத்த நம்ம தாக்கூரும் ஒன்றும் பெருசா ரியாக்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸும் குழம்பி போக அப்போதான் நம்ம தாக்கூர் அவரோட அறிவியல் ஞானத்தை திறந்து மாணவர்கள் சொன்ன தவறான பதில திருத்துறாரு. எப்படி தவறான பதில? என்னன்னா, விண்வெளிக்கு முதல்ல போனது நம்ம ஆம்ஸ்ட்ராங் இல்லையாம்பா, நம்ம ஹனுமாரா. யார சொல்றாருன்னு தெரியுதா? மலைய கையில எடுத்துட்டு போனாரே அந்த அனுமார். இத சொல்லி கொஞ்ச நேரத்துல அரங்கமே குழப்பத்துல அமைதியாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மனுஷன் அதோட விடலையே, கோரிக்கை வேற ஒண்ணு வைக்கிறாரு. என்னன்னா, வெள்ளக்கார சொன்னதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னு நமது பாரம்பரியம், கலாச்சாரம், அறிவு அது எல்லாத்தையும் பாட புத்தகங்களுக்கு அப்பால் தேடுங்கன்னும் நமது நாட்டை கலாச்சாரத்தின் வழியே பாருங்கன்னும் கோரிக்கைய வேற வச்சு முடிச்சிருக்கிறாரு அவரோட உரைய. எதுல? தேசிய விண்வெளி தின விழாவில். இப்படி உலக நாடுகள் எல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்புகளை நோக்கி போட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில தான் ஹனுமான் பத்தி பேசி இவர் படிக்கிற பசங்க கிட்ட போய் நாட்டையே பண்பாட்டு வழியா பாருங்க, கலாச்சாரத்தை படிங்கன்னு பேசியிருக்காரு. முற்றிலும் புனைவு கதைகள். சொல்ல போனா யாரும் இதுவரை பார்க்காத வெறும் புனைவான விஷயங்களை மட்டுமே பேசி மாணவர்களை அறிவியல் கண்ணோட்டத்துல சிந்திக்க விடாம வெறும் பண்பாடு, கலாச்சாரம்னு அந்த வழியில மாணவர்களை கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி மற்றும் சங்கி. இருங்க, இதை விட இன்னொரு மருத்துவ ரீதியிலான அறிவியல் உண்மைய இவரோட தலைவர் ஆல்ரெடி வெளியிட்டிருக்காரு. யாருன்னா, இவங்க எல்லாருக்கும் லீடர் வேற யாரு? நம்ம பிரதமர் மோடிஜி தான். மும்பைல ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்த விழாவில் நம்ம மாண்புமிகு நாட்டின் பிரதமர் மோடி ஐயா அவர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரியையும் விநாயகரோட தலையையும் கம்பேர் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாம இந்த புராணங்கள், மகாபாரதங்கள் வழியாதான் இப்ப இருக்கிற இந்த நவீன அறிவியலே உருவாகி இருக்கணும். விநாயகர் தலைக்கான சிகிச்சை மூலியமா தான் நமது நாடு ஒரு காலத்துல பெரிய அறிவியல் திறனை கொண்டு இருந்ததுன்னு இதை மீண்டும் பெறலான்னு சொல்லியிருக்காரு. இத சொன்னது யாரு? நாட்டையே இப்போ ஆட்சி செய்யற பிரதமர் மோடி ஐயா அவர்கள். இன்னொரு சைடு ஐஐடி டைரக்டர் காமகோட்டி என்ன சொல்றாருன்னா, கோமியம் மிகப்பெரிய மருந்தான், பிணிகளை எல்லாம் நீக்குமா, பாடியில இருக்க எல்லா பாக்டீரியா, பூஞ்சைகளை அழிக்கக்கூடிய சக்தி கோமியத்துக்கு இருக்கிறதாகவும் அதை அடிக்கடி எடுத்துக்கணும்னு பேசியிருக்காரு. இது தொடர்ந்து நிறைய சர்ச்சைக்கு உள்ளானார் காமகோட்டி. அறிவியலுக்கு எதிரான ஆதாரங்களே இல்லாத பிற்போக்கு கருத்துக்களை தெரிவிக்கிறாருன்னு தமிழ்நாடு மாணவர் கழகம் சார்பா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ விண்வெளியை விடுங்க, புஷ்ப விமானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ராமாயணம் அது மாதிரி மூவில எல்லாம் தேவர்கள் எல்லாம் வானத்துல பறந்து வருவாங்களே, பறக்கிற தேர் மாதிரி. அந்த வாகனம் தான் 7000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்து கடவுள்களால கண்டுபிடிக்கப்பட்டதுனோ அதுக்கு அப்புறம்தான் ஃபிளைட் மாடலுக்கான ஐடியாவே உருவாச்சுனோ விமானம் கண்டுபிடிப்புக்கான புகழை எடுத்துக்கிற மாதிரி பிஜேபி ஆட்கள் பேசி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்படி என்பி என்னன்னா, அனுமானம் வச்சு விண்வெளி அறிவியலை பேச, தலைவர் மோடி ஐயா அவர்கள் விநாயகரை வச்சு மருத்துவத்தை பேச, ஐடி இயக்குனர் கோமிய மருந்து அறிமுகப்படுத்த, ஒட்டு மொத்தத்துல நாட்டை வளர விட போறது இல்லை. பிற்போக்கு சிந்தனைகள் மூலமா எப்படி மாணவர்களையும் மக்களையும் கொண்டு போலான்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் நாம தான் பண்பாடு, கலாச்சாரம், மூட நம்பிக்கையை வச்சு பாஜக தொடர்ந்து வீசிக்கிட்டு இருக்கிற இந்த வலையில மாட்டாம அறிவியல் சிந்தனைகளையும் முற்போக்கு சிந்தனைகளையும் வளர்த்துக்கணும். இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.